வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ் நான் நல்லா தோல் உரிச்சிட்டு அலசி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை இருக்குது. தாளிக்கும் பொழுது நம்ம ஒரு பொருளாக எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் சேர்த்தா போதும். அந்த தேக்கரண்டியில் நான் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மெலிதாக நீள வாக்கில் நறுக்கிய வெங்காயம், ஒரு நல்ல 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப வெங்காயம் வேண்டாம், குறைவான வெங்காயமே போதுமானது. வெங்காயம், கறிவேப்பிலையை முதல்ல நம்ம சேர்த்துப்போம். பிறகு பட்டை, லவங்கம், சோம்பு. பட்டை, லவங்கம், சோம்பு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லவங்கம் ஒரு 4-5, பட்டை ஒரு 2 சிறிய துண்டு, சோம்பு ஒரு அரை தேக்கரண்டி போட்டு இளந்தீல வச்சு நான் லேசாக வதக்கி விடுறேன். நீங்கள் வேணும்னா மிதமான தீல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் தோல் உரித்து ஒரு 7-8 பற்கள் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு விரல் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை விழுதாக அரைத்து அதையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குவோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி விடுவோம். பூண்டு எப்போவுமே தோல் உரித்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் உரித்து சேர்த்துருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நான் எப்போவுமே பிசைஞ்சி போடுவேன், ஆனால் குருமாக்கு அந்த மாதிரி பிசைஞ்சி போட வேண்டாம். தக்காளி கொஞ்சம் அப்படி லேசாக வதங்கி அங்கங்கே இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். அது ரொம்ப அப்படியே பிசைஞ்சி போட்டோம்னா அந்த புளிப்புத்தன்மை இறங்கி நல்லா இருக்காது. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் நான். இப்போ நம்ம இளந்தீயில் மூடி போட்டு நல்லா வதக்குவோம். பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது கூட பீன்ஸ், கேரட்டும் நம்ம போட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சோறு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை பட்டாணியும் டபுள் பீன்ஸும் இப்போ நான் போட்டிருக்கேன். அதுவும் பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ் குருமாவில் போட்டிங்கன்னா அந்த சுவையே ரொம்ப தனியாக இருக்கும். இப்போ அதற்கு தேவையான ரொம்ப நேரம் வதங்கிறது அதெல்லாம் வேண்டாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அரை தேக்கரண்டி. மிளகாய், தனியா கலந்த தூள் நான் காட்டுற அந்த தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி அளவு நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த மின்னம்மி குடுவையிலேயே தண்ணி அலசி நான் சேர்த்துருக்கேன். இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம், ஏன்னா காய்கறிகள் நல்லா வெந்து வரணும். உருளைக்கிழங்கு மட்டும் நான் தனியாக வேக வச்சு தோல் உரித்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் இதிலேயே கூட நீங்கள் பச்சையாக போட்டு வேக வைக்கலாம். நல்லா வேக விடுவோம். நல்லா ஒரு 10 நிமிடம் மிதமான தீல வேகட்டும். தேங்காய் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை நம்ம நல்லா மிருதுவாக அரைச்சிடுவோம். பச்சை பட்டாணி வெந்துடுச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஊற்றின எண்ணெய் மேலே வந்தாச்சு. நல்ல சரியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அரைத்த விழுதை நம்ம இதில் சேர்த்துப்போம். இந்த தேங்காய் கூட நீங்கள் முந்திரி ஒரு 4-5 சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல அடர்த்தியாக கூட இருக்கும். தேங்காய் ஊற்றின பிறகு ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம். ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். தோல் உரித்த உருளைக்கிழங்கை நான் சேர்த்துட்டேன். அதையும் அப்படி கலந்து உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் இன்னுமே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க மணியை கட்டாயம் அழுத்துங்கள். காய்கறி குருமா தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போது அடுப்பை அணைச்சிடுவோம். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.